ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 35ാவது ശ്ലോകം. എൺപത്തിയാറ് 87 നാമങ്ങളാക്കും ഇതിലെ ലളിതാംബികയോട് നാമങ്ങളെ വർണ്ണിക്കപ്പെടുന്നത്. 34ാவது ശ്ലോകം വരയ്ക്കും 85 നാമങ്ങൾ വരയ്ക്കും അക്കും നമ്മൾ பார்த்தது. இந்த 35ாவது ശ്ലോകത്തിലെ 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 നാമങ്ങളാക്കുമുള്ളത്. 86ാவது നാമവും 87ാவது നാമവും. കണ്ടാത കടിപര്യന്ത മധ്യഗൂഢ സ്വരൂപിണി ശക്തിഗൂഢൈകദാവന്ന കഡ്യദോ ഭാഗധാരിണി. கழுத்து முதல்க்கு இடுப்பு வரைக்கும் இருக்கிற மத்திய கூடத்தோடு சொரூபம் இருக்கிற தேவி, இடுப்புக்கு கீழே சக்தி கூடத்துல ஐக்கியம் பிராபிச்சுருக்கிற சரீரத்தோடு கூடின தேவி. இப்படியாக்கும் வாக்தேவிகள் தேவியை வர்ணிக்கிறான். ரொம்ப ஒரு தத்துவார்த்தத்துக்கு போகலை அப்படின்னாலும் சாமான்யமான ஒரு அர்த்தம் தெரியணும். அப்பதான் இது என்னவாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால பார்க்கலாம். 86வது நாமம். கண்டாத கடி பர்யந்த மத்தியகூட ஸ்வரூபிணி. கழுத்திலேந்து இடுப்பு வரைக்கும், நம்மளோட அரைக்கட்டு வரைக்கும் இருக்கிற சரீரபாகம். இங்க தேவியோடு சரீரபாகத்தை ஆக்கும் வர்ணிக்கப்படுறது சூக்ஷ்ம ரூபத்துல. கழுத்திலேந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிற தேவியோடு சரீரபாகம் பஞ்சதசாட்சரி மந்திரத்துல இருக்கிற பீஜாட்சரங்கள், 6 பீஜாட்சரங்கள் கூடி சேர்ந்ததாக்கும். முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்லுற 86, 87 நாமங்கள் 34வது ശ്ലോകത്തോട് കണ്ടിന്യൂവേഷൻ ആക്കും. 34வது ശ്ലോകത്തിലേക്കുമേ ദേവിയോട് മുഖത്തെ വർണ്ണിച്ചത് വാഗ്ഭവകൂടം. இந்த ஸ்லோகத்திலே தேவியோடு கழுத்துக்கு கீழே இடுப்பு வரைக்கும் இருக்கிற பாகத்தையும், அதே மாதிரி 87வது நாமத்துல தேவியோடு இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகத்தையுமாக்கும் வர்ணிக்கிறார் வாக்தேவிகள். வாக்பவகூடம் നമ്മൾ பார்த்தாச்சு. இப்போ தேவியோடு மத்தியகூடவும் சக்திகூடவுமாக்கும் இந்த 2 நாமங்கள் வழி வர்ணிக்கப்படுறது. மந்திரஸ்வரூபிணியாக்கும் தேவி கண்ட அதஹ, கழுத்துக்கு கீழே കടിപര്യന്തം ഇടുപ്പ് വരയ്ക്കും മധ്യകൂട സ്വരൂപമാക്കും. കാമരാജകൂടമേ ആക്കും ഇത്. ദേവിയോട് ഹൃദയത്തിലേയാക്കും ഇച്ഛാശക്തി ഉള്ളത്. പഞ്ചദശാക്ഷരി മന്ത്രം ദേവിയോട് സൂക്ഷ്മ രൂപമാക്കും. இந்த பிரபஞ்சம், ஷடாதார சக்கரங்கள் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற சங்கல்பம். தேவியோடு முகம் அப்படிங்கிறது ஞான சக்தியாக்கும். தேவியோடு கழுத்திலேந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிற பாகம்
இச்சாசக்தியாக்கும். தேவியோடு இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகம் கிரியாசக்தியாக்கும். இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி இப்படி இருக்கிற 3 சக்திகளும் தேவியில இன்க்ளூட் ஆகும். സൗന്ദര്യലഹരിയില 32வது ശ്ലോകത്തിലെ പഞ്ചദശാക്ഷരി മന്ത്രത്തിലെ എല്ലാ ദേവതകളും ഇൻക്ലൂഡ് ആക്കും அப்படின்னு சொல்லப்படுறது. നമ്മൾ സൗന്ദര്യലഹരിയെ பார்த்தோனே அதெல்லாம் தெரிஞ்சின்றதாக்கும். शिवशक्ति काम क्षिदिरधर विषेद किरण स्मरोहं सशक्र तदनुज परामार हरया अमीहृल्लेगाभि तिसृभिरवसानेषु गडिदा भजन्ते वर्णास्ते तव जननि नामावयवदाम्. शिव, शक्ति, காம, சிதி இப்படி இருக்கிற 4 அக்ஷரங்கள் ஆக்னேய கண்டமாக்கும். ரவி, ஷீதகிரண, ஸ்மர, ஹம்ச, சக்ரா இப்படி இருக்கிற 5 அக்ஷரங்கள் சௌரகண்டமாக்கும். இந்த சந்திர சூரிய கண்டங்களோடு நடுவில் ருத்ரகிரந்தி ஸ்தானத்திலேயாக்கும் ஹிருல்லேகா பீஜம். பராமாரஹரயா இப்படி இருக்கிற 3 அக்ஷரங்களால சந்திரகண்டம் அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கு. சந்திரகண்டத்தோடும் சௌரகண்டத்தோடும் நடுவில் விஷ்ணு கிரந்தி ஸ்தானத்தில் புவனேஸ்வரி பீஜம். துரியமான ஏகாட்சரகண்டம் சந்திரகலாகண்டமாக்கும். சந்திரகண்டத்தோடும் சந்திரகலாகண்டத்தோடும் மத்தியத்தில் பிரம்மகிரந்தி ஸ்தானத்தில் ஹிருல்லேகா பீஜம். இதெல்லாமாக்கும் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். ஷோடச நித்யகள் சுக்ல பிரதிபதம் முதல்க்கு பௌர்ணமாசி வரை இருக்கிற திதி ரூபங்களும் ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜோதிஷாஸ்திரத்துல இத வர்ணிக்கப்பட்டிருக்கு. பிரதிபன்னாம விஜ்ஞேயா சந்திரஸ்ய பிரதமா கலா द्वितीयाद्या பட்சயோ சுக்ல கிருஷ்ணயோ. அர்த்தம், சந்திரனோடு முதல் கலை பிரதிபதம் அப்படின்னாக்கும் அந்த கலைக்கு பேரு. திதியா அப்படிங்கிறது 2வது கலை, திருதியா 3வது கலை இப்படின்னு கிரமத்தில். இப்படி கிரமத்தில் சுக்ல கிருஷ்ண பட்சங்களில் இந்த கலைகளுக்கு மாற்றம் வருது. சுக்லபட்சத்தில் சந்திரனோடு முதல் கலையான பிரதிபதம் கலாத்மிகையாயிட்டு சூரிய மண்டலத்திலேருந்து கிளம்பி சந்திரமண்டலத்துக்கு போய் சேருறது. அதே கலை கிருஷ்ணபட்சத்தில் சந்திரமண்டலத்திலேருந்து திரும்ப சூரிய மண்டலத்துக்கு பிரவேசனம் பண்றது. இப்படியே சுக்லபட்சத்தில் சூரியனிலேருந்து கிளம்புற திதிய கலை சுக்லபட்சா திதியா திதியாயிட்டு சந்திரமண்டலத்தில் பிரவேசிக்கிறது. அதே கலை கிருஷ்ணபட்சத்தில் திரும்ப சூரிய மண்டலத்துக்கு மடங்கிறத
கிருஷ்ணபட்ச திதியாயிட்டு பவிக்கிறது. இதே மாதிரி எல்லா கலைகளையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி 15 நித்திய கலைகளோடு சொரூபம் அதாக்கும் பஞ்சதசாட்சரி. பஞ்சதசாட்சரி வித்யான ஸ்ரீ வித்யா மந்திரம். ഇതിനോട് കടസിയില് ഒന്ന് പൗർണമി വരും, ഇല്ലെങ്കിൽ അമാവാസി വരും. അതാക്കും அங்க ஒரு ஸ்ரீ பீஜம், ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜத்தை சேர்க்கிறது. அப்போ திவ்யமான பஞ்சதசாட்சரி மந்திரம் ரொம்ப ரொம்ப திவ்யமான 16 அக்ஷரங்களோடு கூடின ஷோடசாட்சரி மந்திரமாயிட்டு பதிக்கிறது. ശ്രീ വിദ്യാമന്ത്രത്തെ 3 ഖണ്ഡങ്ങളായിട്ട് தெரிஞ்சுக்கணும். അതെയാക്കും ഇങ്ങ വാഗ്ഭവകൂടം, മധ്യകൂടം, ശക്തികൂടം എന്നെല്ലാം ചൊന്നത് 3 ഖണ്ഡങ്ങളാക്കുന്നത്. വാഗ്ഭവകൂടം മൂലാധാരത്തിലെന്ത് ഉത്ഭവിച്ച് പ്രളയാഗ്നി പ്രഭയോട് കൂടിയിട്ട് സ്വാധിഷ്ഠാന മണിപൂരക ചക്രങ്ങളെ തേജോമയമാക്കിയിട്ട് അനാഹത ചക്രത്തെ സ്പർശിക്കരുത്. രണ്ടാമതായിട്ട് ഉള്ളത് മധ്യകൂടം அப்படிங்கிற കാമരാജകൂടം. അതിലേന്ത് കോടി സൂര്യപ്രഭയോട് കൂടിയിട്ട് വിശുദ്ധി ചക്രം, ആജ്ഞാചക്രം ഇതെല്ലാത്തെയും സ്പർശിക്കരുത്. മൂന്നാമതായിട്ട് ശക്തികൂടം. അതിലേന്ത് കോടി ചന്ദ്രപ്രഭയോട് കൂടിയിട്ട് ലലാട മധ്യസ്ഥയാണ് സദാശിവ തത്വത്തിലെ സ്പർശിക്കരുത്. இதெல்லாம் ஆக்கும் இந்த டீட்டெயில் ஆயிட்டு நம்ம அதில் பார்க்கறது. 16 நித்திய கலைகளும் ஷோடசாட்சரியில பூர்ணமாயிட்டு விளங்குறது. பஞ்சதசாட்சரி மந்திரத்துல 15 நித்திய கலைகளாக்கும் തിളങ്ങി ജ്വലിച്ചു നിൽക്കറാം. വാഗ്ഭവകൂടം മൂലാധാരത്തിലേന്ത് ഉത്ഭവിച്ച് പ്രളയാഗ്നിയോട് പ്രഭയോട് കൂടിയിട്ട് സ്വാധിഷ്ഠാന മണിപൂരക ചക്രങ്ങളെ തേജോമയമാക്കിയിട്ട് അനാഹത ചക്രത്തെ സ്പർശിക്കരുത്. പ്രപഞ്ചം, பராசக்தி, பஞ்சதசாட்சரி இதெல்லாமே ஒண்ணுதான். திரிபுடி அப்படிங்கிற அவஸ்தையாக்கும் தேவிக்குள்ளது. 87வது நாமம் சாக்தி கூடைகதாவன்ன காட்யதோ பாகதாரிணி. பஞ்சதசாட்சரியில 3வது ഖണ്ഡமான 3வது கூடமான சக்தி கூடத்தால இடுப்புக்கு கீழே இருக்கிற സ്വരൂപത്തോടു കൂടി இருக்கிறவளாக்கும் தேவி அப்படின்னு வாக்தேவிகள் வர்ணிக்கிறா. കടിപ്രദേശത്തോട് അധോഭാഗം, ഇടുപ്പ് പ്രദേശത്തോട് കീഴ്ഭാഗത്തെ ധരിച്ചിരിക്കുന്നവളാക്കും ദേവി. 4 ബീജാക്ഷരങ്ങളാക്കും ശക്തികൂടത്തില ഉള്ളത്. ക്രിയാശക്തിയാക്കും ഇത് ദേവിയോട് பீஜாட்சரங்கள் எல்லாமே ரகசிய சுபாவம் இருக்கிறதாக்கும். குருமுகத்திலேருந்து டைரக்ட் ஆயிட்டு அபியசிக்க வேண்டினதாக்கும் தேவியோடு பீஜாட்சர மந்திரங்கள் எல்லாம். கண்டாத கடிபர்யந்த மத்யகூட ஸ்வரூபிணி ശക്തി കൂടൈകദാവന്ന കഡ്യതോ ഭാഗധാരിണി. കണ്ടാതെ
ಕಡಿಪರ್ಯಂತ ಖಂಡಾದ ಕಡಿಪರ್ಯಂತ മധ്യകൂട സ്വരൂപിണി. 3 പദങ്ങളാക്കും ഇതിലുള്ളത്. കണ്ടാത കടിപര്യന്ത ഒരു പദം, മധ്യകൂട ഒരു പദം, സ്വരൂപിണി ഒരു പദം. கண்டாத கடிபரியந்த அப்படின்னு வராம இருக்கிறதுக்காக்கும் அங்க விசர்க்கம். கண்டாத கண்டாத கடிபரியந்த மத்தியகூட ஸ்வரூபிணி. ശക്തികൂട ഏകദാ ആപന്ന ശക്തികൂടൈകദാ ആപന്ന ശക്തികൂടൈകദാപന്ന ഖഡ്യ അധോഭാഗധാരിണി കടി അധോഭാഗധാരിണി. ശക്തികൂടൈകദാ ആപന്ന ഖഡ്യധോഭാഗധാരിണി. ശക്തികൂട ഐകത ആപന്ന ശക്തികൂടൈകതാപന്ന ഖഡ്യധോഭാഗധാരിണി.